ப்ளீஸ் நான் போதும் விட்டுருங்க. டேய் எவன்டா அது மூஞ்சி மூடிட்டு அடிக்கிறது? தில் இருந்தா மூஞ்சி அவுத்து அடிக்கிறான். வணக்கம் நண்பர்களே, உங்க பேரு தான் ஓரியோ. இந்த ஷிட்ஸு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா ஏன்ட பிஹேவ் பண்ணாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் ரெகடா ஆகி அங்க கடிச்சு வச்சிருக்கதா சொன்னாங்க. சோ இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா உடம்பு ஃபுல்லா ஓவரா கட்டி சேர்ந்துருச்சு. ஆரம்பத்துல சிசரிங் பண்ணி ஃபேஸ கிளீன் பண்றதுக்குள்ளேயே வந்து என்னை வந்து ஒரு மாதிரி பல்ல காமிச்சிட்டு தான் இருந்தாங்க. பட் நம்ம வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணி உடனே சரி பண்ணிட்டோம். பட் என்ன ஒரு பிரச்சனைனா உடம்பு ஃபுல்லா ஹெவி நாட்ஸ் ஆயிடுச்சு. நான் அவங்க பெட் பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சீரகட்டம் பண்ண முடியாது. நீங்க பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த கட்டிகள் இருக்கும். அதை ரிமூவ் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இதுல கொடுமை என்னன்னா ஃப்ரண்ட் லெக் வந்து ஃபுல்லா நாட் ஆகி அப்படியே சுத்தி கால் வந்து எப்படி மார்க்கெட் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அந்த போர்ஷனை கிளீன் பண்றது பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து தொடர்ந்து அந்த இடத்த ட்ரிம்மரை போட்டு கொத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா டாகுக்கு கால் வலிக்கும். அந்த ஒரு இரிட்டேஷனா இருக்கும். வலிக்கும் இல்லை, இரிட்டேஷனா இருக்கும். சோ அதுங்களுக்கு பிடிக்காது. அதனால அது கடிக்க வருவாங்க. சோ அதே தான் நடந்தது. இவனுக்கு சுத்தமா பிடிக்கல அந்த இடத்துல எல்லாம் போய் ஃபர்ரா ரிமூவ் பண்றது. சோ அதனால கொஞ்ச நேரம் ஆற போட்டு அதாவது பெசாம இருக்க வச்சுட்டு மற்ற இடங்கள்ல கிளீன் பண்ணேன். பட் மறுபடியும் காலுக்கு போகும்போது திரும்ப அதே பிரச்சனை. அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, இரிட்டேஷன் அதிகமாயிட்டான். சோ கடிக்க கடிக்க வந்தா வேற வழியே இல்லாம துண்டை போட்டு முகத்தை மூடிக்கிட்டு தான் இப்படி பண்ணேன். வடிவேலு காமெடி மாதிரி தான் முகத்தை துண்டை போட்டு மூடி அடிச்சாங்க அப்படின்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். பட் ஒரு வழியா அந்த இடத்த நீங்க பார்த்தா தெரியும், அந்த காலை ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த போர்ஷன்ஸ்ல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, நெயில் கட் பண்றேன், பாஸ்ல இருக்க மீதி ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்றேன். அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பிரச்சனை என்னன்னா அந்த கட்டி அதிகமா சேர்ந்ததை நம்ம ரிமூவ் பண்ணும் போது ஏற்படக்கூடிய ஒரு இரிட்டேஷன் தான். அது நிறைய டாக்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்ப கொஞ்சம் அக்செப்ட் பண்ணல ஒழிய மற்றபடி வேற எதுவும் இல்லை. தண்ணி சுத்தமா பிடிக்கல. தண்ணி அடிக்கும் போதெல்லாம் மேல ஏறி நின்றுக்கிட்டு ரெண்டு காலையே தான் நின்னா. நானும் எவ்வளவோ உட்கார வச்சு பார்த்தேன், முடியல. தண்ணி ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஷாம்பு இதெல்லாம் போடும்போது பேசாம நின்னா. மற்றபடி பிரச்சனை இல்லை. திரும்பி ரீவாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு காலில் ஏறிக்கிட்டான். ஸோ ஜாலியா தான் இருந்தது. அது வந்து நீங்க என்னைக்குமே வந்து உங்க டாகுக்கு வந்து அதிகமா நாட்ஸ் சேராம பாத்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்கள்ல சில போர்ஷன்ஸ்ல இருக்க நாட்ஸை ரிமூவ் பண்ணும்போது டாக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க, கடிக்க வருவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அதை வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து அதை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அழகா ஒரு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. நல்ல ப்ளோடர் ஏற்படும் போது கூட அமைதியா குட்பாயா பிஹேவ் பண்ணாம பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய்.